தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுதில் இனிமையான காலை வணக்கங்களுடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். விடியலே வா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விடியலின் போது கண் விழித்து மனதிற்கு மட்டுமல்ல உடலிற்கும் சில உடல் பயிற்சிகள் கொடுத்தால் மிகவும் நல்லது. அந்த வகையில் எளிமையான சில யோகாசன பயிற்சிகளை நமக்காக சொல்லித்தர வருகிறார் ஆசன ஆண்டியப்பன். இதோ விடியலே வா நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. என் இனிய தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் யோகாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு மாணவன் அற்புதமான அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய பௌனமுத்தாசனத்தின் 3 நிலைகளை செய்து காட்டப் போகின்றான். நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு அங்கமாக உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 பௌனமுத்தாசனங்களை உங்களுக்கு நாங்கள் வரிசையாக கற்றுத்தர வந்திருக்கின்றோம். இனி வரும் நிகழ்ச்சியாவது நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து அந்த ஆசனங்களை செய்து அதன் பலன்களெல்லாம் நீங்கள் முற்றிலுமாக பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் அருமை மாணவரே, நீங்கள் இப்பொழுது கையை தரையிலே வைத்துக்கொண்டு தலையை முன்னும் பின்னும் தலையை பக்கவாட்டில் அப்படியே திரும்புங்கள். அப்படியே மறுபக்கமாக திரும்புங்கள். மெதுவாக வலது பக்கமாக 2 முறை, லெஃப்ட் சைடு 2 times அண்ட் ரைட் சைடு 2 times. இடது பக்கமாக திரும்புங்கள். என்ன நடைபெறுகிறது? கழுத்துக்கு எந்த பயிற்சியும் நாம் கொடுப்பதில்லை. கழுத்தை ஒரு கண்டம் என்று சொல்வார்கள். கழுத்து வழியாகத்தான் மேல் பகுதிக்கு, தலைப்பகுதிக்கு, காது, மூக்கு, வாய், பல், இன்னும் சிறுமூளை, பெரிய மூளை, இவைகளுக்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் செல்கிறது. ஆகவே கழுத்து இருக இருக தலை மேல் பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் குறைந்துவிடும். அப்படியே அந்த அடுத்த பக்கமாக திரும்புங்கள். ரைட் சைடு. தலையை நேராக வைத்துக்கொண்டு இப்பொழுது அப் அண்ட் டவுன், கழுத்தை நன்றாக மேலே தூக்க வேண்டும். ஒரு 5-10 எண்ணிக்கை இருக்கலாம். அப்படியே கழுத்தை முன்பக்கமாக வளையுங்கள். நாடி நெஞ்சை தொடட்டும், செஸ்டை தொடட்டும். தலை பின்பக்கமாக, தலை முன்பக்கமாக. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கழுத்திலே உள்ள ஸ்பாண்டிலைசிஸ் என்று சொல்வார்கள், கழுத்து எலும்பு தேய்ந்து விட்டது என்று சொல்வார்கள், அவைகளுக்கெல்லாம் இந்த பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்படியே மேலே உயர்த்தி கழுத்தை பின்பக்கமாக சாய்ந்து முன்பக்கமாக சாய்ந்து இப்பொழுது தலையை நேரே நிமிர்த்தி வைத்துக்கொண்டு ரைட் லெக்கை வளையுங்கள், வளைத்து போடுங்கள். ரைட் லெக் சரியாகத்தான் செய்தாய். கையை மேலே உயர்த்துங்கள். கையை மேலே உயர்த்தி கொண்டு வலது பக்கமாக ரைட் சைடு திரும்பி மெதுவாக சாய வேண்டும். ஒரு 10 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்கலாம். மெதுவாக எழுந்திருங்கள். கையை கீழே போட்டுவிட்டு 2 மூச்சு இழுக்க வேண்டும். மூச்சு இழுங்கள். மீண்டும் கையை உயர்த்துங்கள். கையை மேலும் உயர்த்துங்கள். அதே பகுதி 2 பக்கம் பண்ணப்புறம் அடுத்த கால் திரும்பி அப்படியே வளையுங்கள்.
மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது வலது காலை சரி செய்துவிட்டு இடது காலை மடக்குங்கள். கையை மெதுவாக மேலே தூக்கி உடலை திருப்பி அப்படியே குனியுங்கள். கரண்டை, கால் முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, முதுகு இத்தனையும் வளையப்படுகிறது. கை பந்துக்கிண்ண முட்டு இத்தனையும் சரியாக வளைக்கப்படுகிறது. ஒரு சின்ன ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள் இயங்க வைக்கப்படுகின்றன. மெதுவாக எழுந்திருந்து கையை கீழே போட்டுவிட்டு மூச்சை இழுக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை கையை உயர்த்து அப்படியே திரும்பி பின்னால் வளை. மெதுவாக எழுந்திருக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ள வேண்டும். நேராக மீண்டும் பத்மாசனத்தில் உட்கார். கழுத்தை மட்டும் இப்பொழுது வளைக்க வேண்டும். முன்பு போல் கழுத்தை முன்னும் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு தலையை முன்னால் வளைக்க வேண்டும். பாடி நேராக நிமிர வேண்டும். முதுகெலும்பு வளைக்கக்கூடாது. தலைக்கு மட்டும்தான், கழுத்துக்கு மட்டும்தான் இப்பொழுது பயிற்சி. நேராக நிமிருங்கள். பின்னால் வளையுங்கள். ஒரு தலை மண்டையிடி, கழுத்து வரி, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூக்கடைப்பு இதெல்லாம் கூட இந்த சின்ன ஆசனத்தில் சரியாகிவிடும். நேராக நிமிருங்கள். பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள், அற்புதமான ஆசனங்கள், அதிகப்படியான பலன் கிடைக்கக்கூடிய ஆசனங்கள். இவைகளை காலையிலும் மாலையிலும் எல்லா தரப்பினரும் எல்லா வயதினரும் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.